பைரவி படத்து மேல ப்ரொடியூசருக்கு இல்ல ஹோப், ஆஃப்டர் ரிலீஸ் கலெக்ஷன்ல ஆயிருச்சு டாப், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு ஹைப். இது எப்படி இருக்குன்னு பேசுறது தான் பாலா சார் டைப். 6 வயசுல எஜமான் படம் பார்த்தேன் நானு, திரும்பி பார்த்தா லாட் ஆஃப் இயர்ஸ் கான். அப்ப இருந்தே ஐ எம் சூப்பர் ஸ்டார் ஃபேன். எனிதிங் ஃபார் தலைவர்ல பேசுறது தான் என் பிளான். இன்ஜினியரிங் படிச்சு ஜாப ரிசைன் பண்ணேன் நானு. என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன் நான் நிறைய பெயின். சூப்பர் ஸ்டார் தான் என் வாழ்க்கைக்கான குட் சைன். தலைவர் வழியில போனதுனால தான் இப்ப நான் ஆயிட்டேன் ஷைன்னு பேச வராரு சிபி, ஓனர் ஆஃப் மெல்டன் மிங்கிள் கஃபே. ஹண்டர் வண்டார் சூடுடா, தலைவர் பேன் இண்டியன் ஸ்டார்டா, பெர்ஃபார்ம் பண்ண வராங்க குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் பாருடா. சூப்பர் ஸ்டார் இருக்கணும் நீண்ட ஆயிலு, ராகவேந்திரா சாமிக்கு நான் கட்டின கோயிலு, ராஜரசிகனா இருக்கிறதே ஒரு தனி ஸ்டைலு. சூப்பர் ஸ்டார் ஒரு 70s பேட்ச், ஸ்டேஜ்ல கொடுத்தாரு மாசா ஒரு ஸ்பீச், அதை கேட்டு எங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. இத பத்தி தான் இன்னைக்கு தலைவர் தர்பார்ல பேச்சு. சூப்பர் ஸ்டாரை நான் வரைஞ்சிருக்கேன் ஒரு ஆர்ட், அவர் படத்துக்குலாம் நான் போட்டிருக்கேன் நிறைய செட்டு. தலைவர் கூட சேர்ந்து பண்ண படம் எல்லாம் ஹிட், நானும் ஃபேன் தான் பேச வராரு. இட்ஸ் தோட்டா தரணியோட ட்ரிபியூட். தலைவருக்கு இருக்காங்க பேன் இண்டியன் லெவல் ஃபேன். இதுதான் போல தலைவருக்கு எபிசோடு 33. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ-பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை. நம்ம ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இது எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா தலைவர் ஞாபகத்துக்கு வருவார். இவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு பார்த்தா தலைவருடைய ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு பருவத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நபர் கூட நடந்ததெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி தினமும் நம்ம கிட்ட இது எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பாலான்னு அதே செக்மெண்டோட வந்துட்டார் நம்மளை பாக்குறதுக்காக. பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு 33வது நாள் தகவல் நம்பர் 321. எம்ஜிஆர் அவர்களை தலைவர் அவர்கள் எப்போ முத பார்த்தாரு, தலைவர் மேலே எம்ஜிஆர் எவ்வளோ அக்கறையோடு இருந்தாருன்னு சொல்லி தலைவர் சொல்கிற விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் தலைவர் முதலாக எம்ஜிஆரை பார்த்த சம்பவத்தை அவரே விவரிக்கிறார். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஈவினிங் நான் கிளாஸ் முடித்து வெளியில் வரேன். அங்கே ஒரு ஆயா அம்மா வந்து தொடப்பம் போட்டு பெருக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த அம்மா திடீர்னு தொடப்பக்கட்டி தூக்கி போட்டு திடுத்துட்டு ஓடுறாங்க. என்னடா இவ்வளோ வேகமாக யாரை பார்க்க ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு அம்பாஸ்டர் கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து அப்படியே அந்த காஷ்மீர் தொப்பியோட ஒருத்தர் அப்படி தகன்னு சூரியன் மாதிரி ஆப்பிள் கலரில் அந்த மஞ்சளும் சிவப்பும் கலந்த கலரில் இறங்குறார். அவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். நான் அப்போ பார்த்தப்ப நினச்சேன், இவருக்கு எப்படி சந்திரன் பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்களை நான் அடுத்து மீட் பண்ணது வாகினி ஸ்டுடியோவில் 3 முடிச்சு ஷூட்டிங் நடக்கும்போது இன்னொரு ஃப்ளோரில் அவரோட ஷூட்டிங் நடக்குது. திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங் செட்டே பரபரப்பாகுது. எல்லாரும் அப்படியே ரொம்ப ஒழுங்காக மாறுறாங்க, ஒழுங்காக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் சின்னவர் வரார் அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமாவில் இருக்கும்போதே அவர் ராஜாவாக தான் இருந்தாலும் தலைவர் பதிவு பண்ணுறார். அரசியலில் மட்டும் ஒரு ராஜா இல்லை, ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதே அவர் ராஜா மாதிரி இருந்தாங்க. அப்படிப்பட்ட தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர் மேலே எவ்வளோ அக்கறையாக இருந்தாங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறார். தலைவருக்கு நர்வஸ் பிரேக் டவுன் ஏற்பட்டு விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ டெய்லி காலையில் ஒரு ஃபோன் வருமா, ஈவினிங் ஒரு ஃபோன் வருமா, யாருக்கு? டாக்டருக்கு. இதை பின்னாடி டாக்டர் சொல்லியிருக்காங்க. டெய்லி அவருடைய ஹெல்த்தை அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கார். 2 வாரம் கழிச்சு அவருக்கு உடம்பு சரியாகுது, டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் சார் அலோவ் பண்ண மாட்டேங்குன்னு கேட்டப்போ, இல்லை சார் வெயிட் பண்ணுங்கள், ஈவினிங் உங்களுக்கு சிஎம் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்ஜிஆர்ட்டு ஒரு கால் வரும், அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போகலாம், எங்களுக்கு அப்படி தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் ஈவினிங் கால் பண்ணுறார். எப்படி இருக்குது உடம்புன்னு கேட்குறா. நான் இப்போ டெல்லி போயிட்டுருக்கேன், ரஜினி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறார். 2 நாள் கழிச்சு தலைவரும் போய் எம்ஜிஆர் அவர்களை மீட் பண்ணுறார். எம்ஜிஆர் மீட் பண்ண சொன்னாரா, ஒரு நடிகனுக்கு உடல் தான் பிரதானம், அதை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், மிக முக்கியமாக ஸ்டன் காட்சியிலலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாரா எம்ஜிஆர். அந்த அளவுக்கு என் மேலே அக்கறை எடுத்துக்கிட்ட ஒரு எம்ஜிஆர்னு தலைவர் பதிவு பண்ணுறார். நடிகனுக்கு வந்து உடம்பு தான் மூலதனம், அதை உடம்பை நல்லா பார்த்து ஸ்டண்ட்ல எல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்காது. இதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்தில் அந்த வாகினி ஸ்டுடியோ 3 முடிச்சு ஷூட்டிங் சின்னவர் வர்றாருன்னு மொத்த ஸ்டுடியோ ஒழுங்காஞ்சினார்ல, அந்த 3 முடிச்சு அப்படி தலைவர் 3 முடிச்சு லதாமாக்கு போட்டார்ல, அந்த கல்யாண சம்பவத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் கொடுத்த அதிரிபுதிரியான பதில் என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 322. தகவல் நம்பர் 322. லதாமாவை கல்யாணம் முடிச்சுட்டா அந்த 3 முடிச்ச போட்டார் தலைவர். அப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல ஒரு பத்திரிகையாளர் குறும்பா, கல்யாணம் ஆயிடுச்சு, தேனிலவு எங்கே போறீங்க, வெளிநாட்டுக்கா அப்படின்னு கேட்டப்போ தலைவர் சொன்ன பதில், தேனிலவாவது சக்கரை நிலவாவது விஸ்கி போட்டால் டெய்லி தேனிலவு தாங்க எனக்கு, கள்ளங்கபடம் இல்லாமல் அன்பு வச்சா அந்த தம்பதிகளுக்கு எல்லா நாளும் தேனிலவு நாள் தான் அப்படின்னு பதிவு பண்ணுறார் தலைவர். அப்படி தலைவர் லதாமாவோட தேனிலவை பற்றி பேசுகிற நேரத்தில் அதே ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை உங்களுடைய மனைவி நடிக்கவோ பாடவோ ஆசைப்பட்டா ஒத்துக்குவீங்களான்னு கேட்டப்போ, அது அவங்களுக்கான சுதந்திரங்க, ஒருவேளை அவங்க எனக்கு கதாநாயகி நடிக்க ஆசைப்பட்டா கூட நடிக்கலாம், அவங்க நல்லா பாடுவாங்க, பாடணும்னா பாடலாம், அதை நான் தடுக்க மாட்டேன், பெண்களுக்கான சுதந்திரங்கிறது ரொம்ப முக்கியம், என் மனைவிக்கு அந்த சுதந்திரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் தலைவர். அப்படி அவர் லதா நல்லா பாடுவாங்க, படத்தில் பாடணும்னா பாடலாம்னு சொன்னார்ல. அப்படி முதல்ல லதா ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் பாடின பாட்டு என்ன படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் 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 அப்படிங்கிற படத்தில் நேற்று இந்த நேரம் அப்படிங்கிற பாட்டு, கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு.
அப்படிப்பட்ட கண்ணதாசன் இந்த தலைவன் தலைவியை பற்றி முன்னாடியே கணிச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 323. தகவல் நம்பர் 323. ரஜினிங்கிற தலைவன், லதா ரஜினிகாந்த் அப்படிங்கிற தலைவி. இந்த தலைவன் தலைவி திருமணத்தை முன்கூட்டியே கணிச்சு கண்ணாசன் ஒரு அழகான பாட்டு ஒன்று எழுதியிருக்கார். அது என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் அது கடைசி பாட்டு கேள்வியின் நாயகனே ஒரு பாட்டு இருக்கும். அதில் கண்ணாசன் வரி எழுதியிருப்பார், தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான் அப்படின்னு சொல்லி. முதல்ல அந்த நாயகனை பற்றி எழுதுகிறார். என்ன வார்த்தைனாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் பின்னாடி எல்லாரும் அவரை தலைவன் 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 சொல்லுவாங்கன்னு நம்பி முதல் வரியே முதல் பாட்டே தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான்னு. அந்த திருச்சானூர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி லதா ரஜினிகாந்துக்கும் தலைவருக்கும் திருமணம் நடந்தது கூட திருமலால தான், திருப்பதியில் நடந்துச்சு. அவங்க திருப்பதியை கல்யாணம் முடிச்சுட்டு போன இடம் திருச்சானூர் தான். இதையெல்லாம் கணிச்சு தான் கண்ணாசன் அவர்கள் அப்பயே தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான் அப்படின்னு எழுதியிருக்காரோ அப்படின்னு இப்போ தோணுது. அப்படி அன்னைக்கே தலைவன் கணிச்சு கண்ணாசன் எழுதின வரி அமைஞ்ச அந்த அபூர்வங்கள் திரைப்படத்தோட ரிலீஸ் அப்போ தலைவர் தன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பொய் சொன்னார். அந்த பொய் என்னவாச்சு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 324. தகவல் நம்பர் 324. தலைவர் அபூர்வங்கள் ரிலீஸ் அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு டூப் விட்டார். அந்த டூப் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன டூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷமா நடிப்பு பயிற்சி எடுத்து அப்புறம் 2 மாதம் படத்தில் நடிக்க ட்ரை பண்ணி அப்படி நடிச்ச திரைப்படம் தான் அபூர்வங்கள் திரைப்படம். இவ்வளவு நாள் ட்ரை பண்ணி படத்தில் நம்ம அதுவும் 2 சீன் தான் வரும்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கேலி பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் படம் இங்கே ரிலீஸ் ஆகி 1 இயர் கழிச்சு தான் கர்நாடகா ரிலீஸ் ஆகும். அதனால் நம்ம என்ன சொல்லிடுவோம், படத்தில் நான் தான் ஹீரோன்னு சொல்லிடுவோன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டாரு, இந்த படத்தில் நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஆனால் துரதிருஷ்டவசமாவோ இல்லை அதிர்ஷ்டவசமாவோ அந்த படம் 2 மாதத்தில் பெங்களூர் ரிலீஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி படம் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. தலைவரையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. தலைவருக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. டைட்டில் கார்டு போடுறப்ப சிவாஜி ராவ் அப்படின்னு பேர் வரல, ஏன்னா ரஜினிகாந்த் பேர் மாற்றிட்டாங்க. இதையும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலை. படத்தில் ஆரம்பத்தில் வரல, அடுத்து 2-3 சீன் போனால் வரல, இன்ட்ரோல் வரைக்கும் வரல. அப்படியே தலைவர் மெதுவாக கலண்டு வெளியே போயிட்டாராம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்து. அப்படி இருக்கிற நேரத்தில் இன்டர்வல் முடிஞ்சு அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வரும்போது டோரை திறந்துட்டு ஒருத்தர் உள்ள வரார். பார்த்தோன்னே, டேய் சிவாஜி ராவ்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி பலூன் எல்லாம் ஊதி உடைச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்களா. அப்புறம் வெளியில் வந்து, இதனால நடா இருக்குது, கண்டிப்பாக நீ பெரிய நடிகனாக வருவேன், இதுவே சூப்பரான ஆரம்பம் அப்படின்னு சொன்னாங்களா ஃப்ரெண்ட்ஸ். தலைவர் அன்னைக்கு சொன்னார்ல, அபூர்வராங்கல நான் ஹீரோன்னு சொன்ன டூப், அது உண்மையான திரைப்படம். அது என்ன திரைப்படம்? பைரவி திரைப்படம். அந்த படத்தில் தலைவர் பாடின பாட்டை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 325. தகவல் நம்பர் 325. அபூர்வராங்கல நான் தான் ஹீரோன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் டூப் விட்டார்ல தலைவர். அதுக்கப்புறம் அதுவே உண்மையாகி அவர் முதல்ல ஹீரோ நடிச்ச திரைப்படம் தான் பைரவி திரைப்படம். இந்த பைரவி திரைப்படம் எப்படி உருவாச்சுன்னு கலைஞன் அவர்கள் சொல்கிறாங்க. 6 புஷ்பங்கள் படத்தில் நான் தான் கதை வசனகர்த்தா. பட் டெய்லி ரஜினியை மீட் பண்ணுவேன், அவருக்கு நான் வசனம் நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். அப்போவே ரஜினிக்கு மிகப்பெரிய நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அதை எனக்கும் அவர் ஹீரோவாக ஆக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி உருவாக்கின திரைப்படம் தான் பைரவி திரைப்படம். அந்த திரைப்படத்தோட கதையை ரஜினிகிட்ட சொல்லி அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் வெறும் 5000 ரூபாய் படம் கொடுத்தா அவரை நான் புக் பண்ணுறேன். அப்படி ரஜினி வச்சு நான் முதல்ல அந்த படத்தில் ஷூட் பண்ண பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டு உருது நரியுதுன்னு டிஎம்எஸ் பாடின பாட்டு. டிஎம்எஸ் அவர்கள் முதலாக ரஜினிக்கு பாடின பாட்டும் இதுதான் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு கலைஞானம். அப்படி நண்டூருது நரியூறுதுல ரஜினிக்கு பாடின டிஎம்எஸ் அவர்கள். அதுக்கப்புறம் ரஜினிக்கு பாடினது ரொம்ப கம்மியான பாட்டுகள் தான். தாய்மை சத்தியம் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் அன்னை ஒரு ஆலயம் படத்தில் அம்மா நீ சுமந்த பிள்ளை அப்படிங்கிற பாட்டு தான் ரஜினிக்கு டிஎம்எஸ் பாடி பயங்கரமா பிரபலமான பாட்டு. அந்த அம்மா நீ சுமந்த பிள்ளை பாட்டு இடம்பெற்ற அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்தில் தலைவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணார். தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 326. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் பிளாக்ஷிப் வேலி OTT-ல அவைலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. சாகுற நாள் தெரிஞ்சிட்டா வாழ்ற நாள் நரகமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அடுத்த செக்மெண்ட்டை பத்தி என்ன இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. ஆனா நிச்சயமா தலைவருடைய ஃபேன் ஏதோ ஒரு விஷயத்த ஆழித்தனமா பேசுவாங்க, அவருக்காக டெடிகேட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட தினமும் நம்ம போகக்கூடிய இந்த செக்மெண்ட் எனிதிங் ஃபார் தலைவர். நான் தலைவரை முதல்ல திரையில பார்த்ததுங்கிறது நான் என்ன அறியறதுக்கு முன்னாடின்னு தான் சொல்லணும். ஒரு 6 மாச குழந்தையா அம்மாவும் அப்பாவும் என்னை எஜமான் படத்துக்கு கூட்டிட்டு போனதா சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் தலைவர் அவங்க 2 பேருமே ஒரு பெரிய தலைவரோட ரசிகர்கள். என் அப்பா அம்மாவோட டிஎன்ஏ எப்படி எனக்கு வந்துச்சோ அதே மாதிரி அவங்க டிஎன்ஏ கூட சேர்ந்து எனக்கு தலைவரோடதும் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோட ஆரம்ப காலகட்டத்துல இருந்து தலைவரை பத்தி பேசணும்னு நினைக்கும் போது டக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாஷா படத்துல வர ரா 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 ராமையா, அந்த ரா 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 ராமையா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சின்ன வயசுல நான் அதுக்கு டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி அருணாச்சலம் படத்துல வந்துட்டு அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் அந்த பாட்டு வந்துட்டு எப்போ வந்து அப்பெல்லாம் ரேடியோ எஃப்எம் இருக்கும், எப்போ ஒழிச்சாலும் நான் தலைவர் எப்படி அந்த லிங்கத்தை சுற்றி நடப்பாரோ அதே மாதிரி நான் நடந்துட்டே அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் காட்டிகிட்டே வந்துட்டு டான்ஸ் ஆடுவேன். எனிதிங் ஃபார் தலைவர்ல இதே மாதிரி நீங்களும் பேசி எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக உங்களுடைய ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான அற்புதமான வீடியோஸை நல்ல குவாலிட்டியில் எடுத்து அதே குவாலிட்டியில் வாட்ஸ்அப்பில் இந்த தெரியக்கூடிய நம்பர் இருக்குல்லையா ஸ்க்ரீனில் இதுக்கு அனுப்பிச்சு விட்ருங்க. தலைவரை பார்த்தாலே எல்லாரும் அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க. அடுத்த நிமிஷம் தலைவர் ஃபேனோட ஃபேனா மிங்கிள் ஆயிடுவாங்க. எதுக்கு இப்போ சொன்னேன்னு பார்த்தீங்களா? மெல்ட் அண்ட் மிங்கிள்னு தன்னுடைய பிராண்டை தலைவருடைய எத்திக்ஸ் சொல்லி நடத்திட்டு வரேன். அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு தலை சிறந்த ஆண்டர்பிரினரா திகழ்றேன் அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருந்து சொல்ல வரார் சிபி ஆன் த செக்மெண்ட் தலைவர் வழி. ஸோ என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட இருந்து நான் எடுத்த பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. எல்லாரையுமே ஏதாவது ஒரு குவாலிட்டி இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம், இல்லை அவருடைய மூமெண்ட்ஸ் லைஃப் மூமெண்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு மூமெண்ட் ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்திருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பயர் ஆன குவாலிட்டிஸ்னால் அவருடைய லாங்கிவிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், லைக் பீட்னா பர்சனல் லைஃப் இல்லை பிஸ்னஸ்லேயும் சரி. ஸோ தலைவர் வந்து இந்த 50 இயர்ஸ் அவர் வந்து ஆல்வேஸ் இந்த லைம் லைட்டில் இருந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த லோஸில் வந்து அவர் வந்து மனம் தளராமல் பர்சிவியரன்ஸோட எப்படி அது கம்பேக் கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஃபுட் பிஸ்னஸ் நான் நடத்துகிறப்போ லைக் எனி பிஸ்னஸ், ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் சேலஞ்சிங் பிஸ்னஸ் டு ரன். எங்களுக்கு நல்ல குட் மந்த்ஸ் இருக்கும், பேட் மந்த்ஸ் இருக்கும். எப்படி நாங்கள் வந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பிஸ்னஸ் டல்லாகி லோஸ்க்கு போகிறப்போ அதை எப்படி நாங்கள் வந்து லைக் பர்சிவரன்ஸோட எப்படி திருப்பி கம்பேக் தரோங்கிறதுக்கு தலைவர் இஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன். அண்ட் இது இங்கேன்னு மட்டும் இல்லை. ஸோ நான் வந்து காலேஜில் லைக் நான் சின்ன வயசுல நல்லா தான் படிப்பேன். ஸோ இன்ஜினியரிங் பண்ணுறப்போ எனக்கு ஃபஸ்ட் இயர்லேயே கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே எல்லோரும் மாதிரி இன்ஜினியரிங் நமக்கு சூட் ஆகாது, என்ன பண்ணலாம் அடுத்த லைஃப்பில் அப்படின்ட்டு. சரி, நான் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் நல்ல மார்க்ஸ் இருந்துச்சு, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் பிளேஸ்மெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அட் தட் டைம் எனக்கு ரொம்ப ஒரு லைஃப்பில் ஒரு டிப்ரெசிங் ஒரு லோமான மூமெண்ட். லைக் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பியர்ஸ் எல்லாருமே நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. எனக்கு அதில் ஃப்யூச்சர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு 1 இயர் ரொம்ப லைக் ஒரு ரிசர்ச் பண்ணி அப்புறம் ஓகே கேட் பண்ணலாம், எனக்கு பேசிக்காக மேத்ஸ் நல்லா வரும், ஸோ கேட் பண்ணலான்ட்டு சொல்லி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஒரு டிப்ரெசிங் ஃபேஸில் வந்து தலைவர் வாஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன். அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா தலைவருடைய பழைய 90s அண்ட் 85s மூவிஸ்லாம் எடுத்து ஒவ்வொரு மூவியாக டெய்லி பார்த்து கேட் ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் நான் IIM அஹமதாபாத் கிராக் பண்ணி ஸோ ஐ காட் அ சான்ஸ் டு get into the best institute in the country to do my MBA. அது பண்ணேன். So that was a very inspiring moment for me personally. தலைவர் வழியில சிபி அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைங்க என்ன பண்ணாலுமே கியூட்டா இருக்கும், கிரியேட்டிவா இருக்கும். அதை கிரியேட்டிவிட்டியோட கியூட்னஸை சேர்த்து ஓவர்லோட் பண்ண வராங்க கிரியேட்டிவ் டான்ஸ் ஸ்டுடியோ இன்னைக்கு நம்மளுடைய குட்டி சூப்பர் ஸ்டார் செக்மெண்ட்ல. இதே மாதிரி குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல உங்க வீட்டு குழந்தைகளும் நீங்க பார்க்கக்கூடிய நல்ல டேலண்டான கிட்ஸும் கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க. அந்த வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டி வீடியோல தட்டி விடுங்க.
தலைவரையே இறைவனா ரசிச்சு கொண்டாடுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஆனா தலைவர் வழியில அவர் வணங்கக்கூடிய ராகவேந்திரர் நான் வணங்க ஆரம்பிச்சேன். அவருக்கு நான் கோயில் எழுப்பினேன். அந்த கோயில் எப்பனா அவரையும் தலைவரையும் நினைச்சு வணங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு ரசிகர் நிச்சயமா ராஜ ரசிகராக தானே இருக்க முடியும். ஆன் த செக்மெண்ட் ராஜ ரசிகர் இன்னைக்கு அவரை தான் நம்ம சந்திக்க போறோம். வணக்கம், என் பேர் ஜெகதீசன். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வேதாரணி ரோட்டில் ராகவேந்திர ஆலயம் சிறப்பாக கட்டியிருக்கிறோம். இந்த ஆலயம் எப்படி நாங்களுக்கு கட்டணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, சூப்பர் ஸ்டாரோடைய ராகவேந்திர திரைப்படத்தை நாங்கள் பார்த்தோம். அது வந்து திருத்துறைப்பூண்டி வாசன் தேட்டரில் அது வந்துச்சுங்க. என்ன தலைவர் போய் சாமி படம் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கல, திரும்பி வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டிவி படம் பார்த்தோம். அன்னைக்கு வந்து மழை, கடுமையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டிவியை பார்க்க கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட படம் ராகவேந்திர படம் ஓடுச்சு. ஆனால் சரி ரைட்டு, பார்க்க வேண்டிய கட்டாயம். அன்னைக்கு வெளியிலையும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அதனால அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பார்த்தது பிறகு லாஸ்டா ஐயா ஜீவசமாதி ஆகுள்ள கண்ணீர் தண்ணி வலிய கண்ணீர் தண்ணி ஊத்துனுச்சு. அதிலிருந்து நான் அவருடைய பக்தன் ஆயிட்டேன். அவர் ராகவேந்திரோடைய தீவிரமான பக்தனாகி இந்த ஆலயம் கட்டுவதற்கு அதுதான் எங்களுக்கு முதல் படி. இந்த ஆலயமானது ராகவேந்திர திரைப்படத்தை பார்த்து விட்டுதான் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. அவருடைய பக்தரான கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அந்த படம், ராகவேந்திர படம் தான் இன்றைக்கு கோடிக்கணக்கான பக்தர்களை உருவாக்கினது. சூப்பர் ஸ்டாருக்கு இது பெரிய ஒரு பாக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த புனித யாத்திரையானது அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில தான் இந்த புனித யாத்திரை நடத்தி கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு கொண்டு சேர்த்தோம். அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா, சரி அவரோட நடித்த காலங்களில் இருந்து 50 வருடம் அவருடைய காலங்கள் 50 வருஷம் நடிச்சிருக்காருன்னு சொல்லி பத்திரிகை வாயிலாகவும் டிவி வாயிலாகவும் பார்த்தோம். அவர் நடிச்ச படத்தை பார்த்துட்டு அடியனுக்கு ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறோம், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிற நோக்கத்துல இந்த ஐயாவோட ஆராதனை 354வது ஆராதனை நடக்க பொழுது அவருக்காக ராகவேந்திர ஆலயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஒரு பூஜை செய்து அதோட பிரசாதத்தை தலைவர்கிட்ட கூட கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணி எல்லா இடத்துக்கும் அந்த ரதத்தை எடுத்துட்டு போய் பூஜை பண்ணிட்டு ஒவ்வொரு ஆலயங்கமா போய் பூஜை பண்ணிட்டு தலைவர் வீட்டுக்கு போயிட்டு தலைவரை சந்திக்க முடியல, சூப்பர் ஸ்டாரை சந்திக்க முடியல. அதனால சூப்பர் ஸ்டாருடைய துணைவியார் அம்மா அவர்கள் லதா அம்மாவை சந்தித்து அந்த பிரசாதத்தை வழங்கிட்டு வந்தோம். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ராஜ ரசிகர்ல ஜெகதீஷன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. சிலருக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்துருங்க. பயங்கரமா ஸ்கிரீன்ல பிரசன்ட் ஆகிறவங்க கூட ஸ்டேஜுக்கு வரும்போது பயங்கரமா நர்வஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா ஏதாவது தவறுதலா பேசிட்டா, ஏதாவது யாரையாவது காயப்படுத்திட்டா அப்படின்னு. இப்படி ஒரு கவலை நம்ம தலைவருக்கு இல்லவே இல்லை. ஸ்டேஜில் தான் அவர் கீழே தரையில் இருக்கிறத விட, திரையில் இருக்கிறத விட ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லாரை பத்தியும் சந்தோஷமா பேசி தீப்பாரு. அவ்வளோ நல்ல மெமரபிள் மூமெண்ட்ஸை ஸ்டேஜில் கொடுத்துருக்க தலைவரோட அந்த ஸ்டேஜ் மூமெண்ட்ஸை பத்தி பேச வர்றது தான் இன்னைக்கு நம்மளோட தலைவர் தர்பார். ஆனால் நம்ம வந்து படத்தில் வந்து தலைவரோட டயலாக் பற்றி பேசியிருக்கோம், அவரோட ஸ்டைலை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் ஸ்டேஜுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குண்ணா தலைவருக்கு, ஸ்டேஜுக்கு தனி ஸ்பீச் இருக்கும். அப்படி நீங்க பார்த்து வியந்து நேர்ல பார்த்த ஸ்பீச் ஆடியன்ஸை வந்து அவர் ஹோல்ட் பண்ணாரு. பட ஆடியோ லான்ச் வந்து இதுல நடந்தது, நாடக மியூசிக் நடந்தது. அதுல வந்து சொல்லுவாரு, ஒரு 5 நிமிஷம் யோகா பண்ணுங்க, உங்களுக்கு என்ன உங்க மூளை சொல்லுதோ அதை வந்து அப்படியே விட்டுங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க, அது சொல்ற மாதிரி கேளுங்க, வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி அதையும் நாங்க ஃபாலோ பண்ணி நாங்க கரெக்டா அது மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டோம். ஏன்னா நானும் வந்து ஒரு 28 வருஷமா நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இந்த ஒரு சொசைட்டியில் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து அந்த பேச்சு வந்து எங்களால் மறக்க முடியாது. அதே மாதிரி அதே எஜமான் வந்து 175 விழாவில் வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபத்தில் வந்து நடந்தது. அவங்க ஏவிஎம் தயாரிச்சதுனால அந்த மண்டபத்தில் அதுலயும் ஒன்று சொன்னார், ரசிகர்லாம் கண்தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்டு சொல்லும்போது என் கண்மணிகளே நீங்களும் கண்தானம் பண்ணுங்கன்னாரு. என் கண்மணிகள் நீங்களும் அதை தானம் பண்றீங்க. அதை கேட்டு நாங்கள் வந்து ரஜினி 25 சொல்லி தலைவருக்கு வந்து 25வது வருஷம் வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் வச்சாங்க. அதில் கலைஞர் முன்னாள் வந்து சீஃப் கெஸ்டாக நடந்துட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் கண்தானம் பண்ணி அகர்வால் கண்தானம் அந்த அட்டைலாம் இன்னும் வீட்டில் இருக்கு. தலைவர் தர்பார்ல தலைவருடைய ஸ்டேஜ் ஸ்பீச் பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. இந்திய சினிமாவை நேசிக்கிற அத்தனை பேரும் தலைவரோட ஆட்டை ரசிக்கிறவங்க. ஆனா தலைவர் இவருடைய ஆட்டை பயங்கரமா ரசிக்கக்கூடியவர். செவாலியை விருது பெற்ற
தமிழர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஒரு கலை இயக்குனர் இருக்க இவர். அவர் சொல்றாரு, அவர் என்னைக்குமே ரஜினி தான், என்னுடைய நண்பன் தான், எனக்கும் அவருக்குமான உறவை இப்போ நான் உங்க கூட சொல்றேன்னு சொல்லி ஷேர் பண்ண வராரு தோட்டாதரணி சார் ஆன் நானும் ஃபேன் தான். we know each other இல்லை எங்கள் ஃபேமிலி கூட we know him for a long time. பேசிக்காக சொல்ல போனால் இஸ் a lovely person. காமாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் பதில் சொல்கிறதோ இல்லை கேள்வி கேட்குறதோ ஏதோ ஒரு ரொம்ப ரொம்ப இன்டிமேட்டாக தான் இருக்கும் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போட. ஏதாவது டவுட் வந்தது தானே மெதுவாக வந்து பேசின்னு இருப்பார் என்ன. பட் ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த ஒர்க் ஆல்சோ. ஏதாவது ஒன்று பண்ணுறோம், ஒரு செட்டு பண்ணுறோம், அப்படி தளபதியிலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டு போடுறோம், அது வந்து நாட் மச் ஆஃப் அ டைம். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து ஏதாவது ஒன்று பேசுவார். அதர்வைஸ் ஹீஸ் கான்சன்ட்ரேட் ஒரு இந்த செகண்ட் ஹீல் கான்சன்ட்ரேட் ஆன் ஹிஸ் ஒர்க். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ரஜினி. வி ஹவ் ஸ்போக்கன் வெரி இன்டிமேட்லி அண்ட் நல்ல கோஆர்டினேஷன், நல்ல இது இருக்கும். சிவாஜி பண்ணும்போதும் சரி, தளபதி பண்ணும்போது சரி, நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஐ ஓன்லி விஷ், ஐ மீன் ஹீ இஸ் ஜஸ்ட் த சேம். நான் பார்த்தது ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணனோ அந்த டைம்லேருந்து அப்படியே இருக்கார் அவர். எதுவும் சேஞ்ச் இல்லை, மற்றவங்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி இவர் ஒன்றுமே சேஞ்ச் இல்லை. ஸோ எப்படி இருக்கணும் அப்படி தான் இருப்பார். சிவாஜி செட்டு ஒன்று போகிறோம், உங்களுக்கு இந்த வாஜி வாஜி சாங் ஒன்று போகிறோம், அந்த காரிடார் பிளான் பண்ணி அதுலேருந்து நடந்து வரும்போது அது ஒரு ஸ்டைல் இருக்கு அவர். ஸோ அந்த ஸ்டைல்லே நடந்துட்டு வர மாதிரி ஜஸ்ட் அ ஸ்மால் பாசிங் ஷாட். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறமா மணி சார் படத்துலேயே அந்த சாங் ஒன்று இருக்குது, அந்த ஹோலி சாங் மாதிரி. இது அந்த இதுக்கும் நான் அங்கே அவுட்டோரில் நான் ரொம்ப ஜாஸ்தி, பட் கலர் வாட்டர் இதெல்லாம். ஸோ இட்ஸ் நாங்கள் வந்து மணி சாரோ இல்லை பிசி சாரோ இல்லை சந்தோஷ் சிவமோ எல்லாம் நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு தான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி அப்படின்னாக்கா தளபதி. ஓகே, ஐ என்ஜாய்ட் ஆக்சுவலி சிவாஜி. அஃப்கோர்ஸ் அந்த செட்டு இந்த அதுவும் ஓடிடுச்சு. அது ஈஸ் ஃபிலிம்ஸ் வில் நாட் ஸ்டாப், அது போயினே இருக்கும் அது. ஸோ அந்த ஒரு ஆர்வத்திலேயே பார்ப்போம். நானும் ஃபேன் தான்ல. தோட்டாதரணி அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை பத்தி கேட்க பார்க்க படிக்க தெரிஞ்சுக்க நமக்கு எப்பயுமே ஆயிடும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் எபிசோடுடைய எண்ட். இது 33, இன்னும் 17 எபிசோடுகள். ஸோ இந்த 50 வருட தலைவருடைய கலைப்பயணத்தை கொண்டாடுற 50 நாட்களினுடைய 50 மணி நேரங்கள்ல 33 நாளை முடிச்சு இன்னும் 17 நாட்களை நோக்கி பயணிக்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த வீடியோவை தினமும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுல் கண்டென்ட்டை சித்திரம் டிவியில் நைட் 7 மணிக்கு பார்க்கலாம். இதனுடைய ஷார்ட் வெர்ஷனை பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல தினமும் பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி நான் முதல்ல பார்க்கணும்ப்பா, ஃபுல்லாக பார்க்கணும்ப்பா, அன்கட்டாக பார்க்கணும்ப்பான்னு நினச்சிங்கன்னா காலையில் ஃபுல் எபிசோட நம்மளோட பிளாக் ஷீப் வேலி OTTயில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். மீண்டும் உங்கள் எல்லாரையும் வந்து நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது அஜய் விக்னேஷ் அண்ட் என்டையர் பிளாக் ஷீப் குடும்பம். இது அஸ்வதி நைட்டீஸ் வழங்கிய பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டீஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.